ஸோ அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். சுட்டி முடிச்சுட்டு நைட்டு வர்றோம். சினிமாவில் கொஞ்சம் பொருளாதாரத்தோடு வந்திருக்கணும். நான் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு பொருளாதாரத்தோடு வந்திருந்தால் இத்தனை கஷ்டங்கள் இவ்வளோ ஏடிப்படிகள் இருந்திருக்காது. இதை பார்த்தா எல்லோரும் சொல்லுவாங்க பெக்குலியராக இருப்பேன், போனை குமிஞ்சிடும். யோகி பாபே சொல்லியிருக்காரு அரண்மனை ஒன்றில். நான் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டு, அவர் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. என்னை பார்த்து சொல்லியிருக்காரு நீ பெரிய ஆள் அவரோட வாழ்த்திருக்காரு. அவர் ஒரு முருக பக்தர், வாழ்த்துற குணம் உண்டு, நல்ல மனுஷன். இப்போ அவரோட 10-15 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெகுலராக நாங்கள் 2 பேர் தான். நிறைய படத்தில் அடுத்த படங்கள் கூட பண்ண போகிறேன். ஸோ புது படங்களை வந்து சொல்கிறத விட பழைய படங்களில் உள்ள அந்த நீங்கள் ஒரு சீன் தான் வருவேன் நான். ரெமோன்னு ஒரு படம், பாக்யராஜ் கண்ணன் வந்து டைரக்ஷன், பிசி ஸ்ரீராம் சார் நினைக்கிறேன் கேமரா. ஸோ அப்போ நான் சினிமாவுக்கு வந்த புதுசு இந்த ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்து, அந்த ஃபோட்டோ கொடுக்குறதுல ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டிஸ்ட் வந்துடும். ஆனால் என் உருவத்துக்கு தகுந்தாப்புல ஒரு மிருதங்க வித்வான் மாதிரி, ஒரு பானை வித்வான் கொடுத்தாச்சு. கேரக்டரே ரொம்ப கனத்த இதயத்தோடு ஆஹா பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே பண்ணியாச்சு. மழை 4 நாளாக 5 நாளாக வானம் கருன்னு இருக்கு. 2015 நினைக்கிறேன் வெள்ளம் வந்தது. ஏன்னா இப்படி ஒரு வானம் கருன்னு இருக்குது, என்ன ஆகும் அப்படின்னு நினச்சா 3 நாளில் மழை வரும் வெள்ளம் வரும்னு சொல்லலை. மழை வந்துச்சு. மழை வந்தால் என்ன, இடி இடிச்சா என்ன, சினிமாவில் வந்து பர்மிஷன் கிடைச்சா போதும். ஸோ அப்போ ஷூட்டிங் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஆடிட்டோரியத்தில் போய் ஷூட்டிங் இருந்தால் எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து சாதாரண ஒரு 1000 ரூபா ஆர்டிஸ்ட்டு, 1000 ரூபா சம்பளம் தான். அப்போ காஸ்டியூம் வந்து அல்லிமுத்துன்னு ஒரு கோடைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். காஸ்டியூமெல்லாம் போட்டாச்சு, போய் உட்காந்தாச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சோன்னா மழை கொட்டுது. இந்த ஃபஸ்ட்டு டே மழை அப்படி நொம்புது. ஸோ அந்த மழையில் ஷூட்டிங்கில் இன்டீரியர் தானே, சிவகார்த்தியன் சார் தான் ஹீரோ, கீர்த்தி மேடம் வந்து ஹீரோயினி. ஸோ அப்போ ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அப்போ ஆரம்பிச்சாச்சு. ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஐ திங்க் மௌலி சார் கூட பண்ணார்னு நினைக்கிறேன். ஒரு கச்சேரி சிவகார்த்தியன் சார் வந்து அந்த சீனு பெரும்பாலும் இல்லை. அது நானும் கணத்தை எழுதி விட்டு ஆகான்னு மேடையில் போய் உட்காந்தோடனே எல்லாம் சிரிச்சுட்டாங்க. நானும் இப்போ நினச்சேன் ஆகா வருங்காலத்தில் ஒரு பெரிய காமெடி ஸ்டார் அப்படிங்கிறது அறிவுறுத்தது. எனக்கு குயிக்காக வந்துடும். உங்களுக்கு இந்த 15 வருஷம் எதிர்பார்க்கல. பணம் வேணும் சினிமாவில் வந்து. குடும்பத்தை, ஃபேமிலியை இதெல்லாம் பார்க்குறதுக்கு செட்டில் ஆகிட்டு வந்தோம்னா சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். இல்லாட்டினா போராட்டம் தான். ஸோ வந்தாச்சு, பாயாச்சு. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கார் கேட்டால் கார் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து கம்பெனி கார் கொடுப்போம். ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் ஏறிட்டு டாக்ஸி புக் பண்ணி தருவாங்க. அன்றைக்கி பார்த்தா கார் இல்லை. பெட்ஃபோர்டில் ஏறிட்டேன் நான். வேறு வழி இல்லை. வீட்டில் ஃபேமிலி இல்லை, ஜென்ஸு கிடையாது. ஃபேமிலி ஆச்சு. ஆதி காலத்துலேருந்து 15 வயசுலேருந்து இப்போ 40 ஆண்டு காலம் ஜென்ஸு நான் மட்டும்தான். அப்பாவோ யாருமே கிடையாது. ஒய்ஃப் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, என் பையன் என் டீச்சர். ஜென்ஸ் இல்லைன்னா நைட்டு வீட்டுக்கு போகணும். எல்லாம் நாங்கள் தங்கிடுவாங்க. பாதி பேர் நைட்டு கிளம்பிட்டோம். பெட்ஃபோர்டுன்னு ஒன்று இருக்குது சினிமாவில், எல்லாத்தையும் காப்பாற்றும். எல்லாருமே அதில் தான் கடைசியில் ஏறி விடுவாங்க. ஏன்னா இந்த பெட்ஃபோர்டு எப்படியும் அடித்து பிடிச்சி போயிடும். பல காடுகளையும் மரங்களையும் தேசங்களையும் பல சேலஞ்சஸ்களை கலந்து வர்றது தான் அந்த பெட்ஃபோர்டு. ஏறி உட்காந்து இடுப்பளவு
மாதிரி தண்ணியை பொருட்படுத்தாமல் ரைட்டு லெஃப்ட்டு லைட்டு உண்மையிலேயே வந்தோம். ஒரு 3-3.5 மணி நேரம் உயிரை கையில் பிடிச்சிட்டு இடுப்பளவு தண்ணியில் அந்த பெட்ரோட்டில் வந்தோம். அந்த பெட்ரோல் டிரைவருக்கு வாழ்த்து சொல்லணும். நல்ல மனுஷன். இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறதுனால தான் சினிமா இன்றைக்கும் உயிர் வாழுது. வீட்டுக்கு வந்தாச்சு, தண்ணி போயிட்டே இருக்கு, ஆற்றுல தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. வெள்ளம் வேணும் தண்டரா மேலே தண்டரா போட்டாச்சு. எல்லா பக்கத்துலேயும் தண்டரா போட்டாச்சு. வெள்ளம் வரல, தண்ணி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. சம்பரப்பாக்கம் நிரம்பி தண்ணி வந்துட்டு வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. எல்லோரும் வீட்டை விட்டு வெளில போயிடுங்க, அந்த ஆத்தோர குடியிருக்காதுங்க அப்படின்னு ரொம்ப தீவிர பிரச்சாரம். இங்கே வந்து ஷூட்டிங் அடுத்த நாள் வச்சுட்டாங்க. முதல் நாள் போயிட்டோம், மறுநாள் போகலன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். நம்ம ஒரு நாள் போகலன்னா கூட பேர் கெட்ட பேர் ஆகிடும். ஆனால் அன்னைக்கெல்லாம் நான் 1000 ரூபா ஆர்டிஸ்ட் தான். இந்த 1000 ரூபாங்கிறத பொருட்படுத்துகிறேன். இந்த மாதிரி வந்து மறுநாள் கிளம்பிட்டேன். தண்ணி வடிஞ்சிருச்சு, கொஞ்சம் பகலில் வடிஞ்சது. மறுபடியும் ஏதோ காரக்கீரை வச்சு 4 பேர் 5 பேர் கூட்டிகிட்டு போட்டேன். ஏன்னா சினிமாவில் தேவைன்னா ஹெலிகாப்டர் வரும், ஏன்னா அந்த சீன் எடுக்கணும்னா. தேவை இல்லைன்னா சிவாஜி சார் சொல்லணும், நீ காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும்டா, இல்லாட்டின்னு இல்லைன்னு போயிடுவாங்க. அது பழமொழி உண்மை. இப்போயும் சினிமாவுக்கு ஷார்ட் டைரக்டர் வச்சுட்டாரு. ஒரு வேணும்னா வேணும் தான், அதுதான் லக்கு. அந்த வேணும்னா வேணும் தான். அப்படி டைரக்டர் கூப்பிடும்போது வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது எகைன் மழை. 3 நாள் வந்து மழை 3-5 நாள் வந்து கருத்து போச்சு வானம். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி கருப்பை பார்த்ததில்ல, வெள்ளத்தையும் பார்த்ததில்லை. வந்தவுடனே நேராக என்ன பண்ணிட்டேன், அந்த எடுத்தாங்கல்ல, மறுநாள் தண்ணி வரும்போது அப்போ தான் வீட்டில் நிறையா இருக்கும். அதாவது இன்சூரன்ஸ் போட்டேன், ரினியூல் பண்ணாமல் விட்டேன். எப்போதும் ஹவுஸ் இன்சூரன்ஸ் போடுவோம், ரினியூல் பண்ணலை. வீட்டில் இருந்திருக்கோம் 10-40 லட்ச ரூபாய்க்கு பொருட்கள் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ சென்னை வந்த புதுசு, கொஞ்சம் பொருளாதாரம் இருந்துச்சு. 15 வருஷம் கட்டில்கள் எல்லா ஜாமனை பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கொண்டு வந்து ஃபுல் பண்ணிட்டேன். புக்கு மட்டும் ஒரு 10 இருக்கும் எப்போதுமே. இப்போயும் இந்த ஒரு புக்கு சேகரிக்க பழக்கம் உண்டு. ஒரு 10 புக்கு இருக்கும். நிறைய வீட்டு பேக் பண்ணியிருக்கேன். ஒரு புதர் மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தண்ணி வரவன்னு எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் இருக்கிற ஜாமனெல்லாம் தூக்கி ஏற்றுட்டாங்க. இந்த 2 படம் ஒருவேளை இந்த ஷூட்டிங் நான் போகாமல் இருந்திருந்தேன்னா வீட்டை வந்து ஓரளவு ஒரு அது ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாமே புக்குகளும் அந்த மாதிரி இது இருந்தாலும் ஷூட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஷூட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். வீட்டில் வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியும், தண்டரா போட்டாச்சு, ஊரே முழுகிடுச்சு, கிட்டத்தட்ட தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இன்னும் ஒரு 8 ஹவர் தான் இருக்குது, 8-10 ஹவர் தான் இருக்குது. வீடு முழுக போகுதுன்னு தெரியாது, ஆனால் ஓரளவு தண்ணி வரும் அப்படின்னு. வீட்டுக்கு வந்தால் நைட்டு 1 மணிக்கு வர்றேன். முழங்கால அளவுக்கு தண்ணி. அப்புறம் எங்கள் அம்மாவும் என் மிஸ்ஸஸும் சண்டை. நான் எப்போதுமே கடன் வந்தால் கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது. அடுத்த வீட்டில் ஒரு பொருளை கொண்டு வைக்கிறதும் பிடிக்காது. இருந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மா என் பேச்சையும் கேட்காம அந்த லேடிஸுடைய குணம். அம்மாவும் ஒய்ஃபு பையன் குட்டி குழந்தை எல்லாம் சேர்ந்து ஒரு 1% இந்த போட்டுக்கிற ஒரு ட்ராயரு துணிமணி கொஞ்சம் முக்கியமாக உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமாக ஒரு 1% பொருளை மட்டும் எடுத்து மேலே வச்சுட்டோம்.
அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, 4 அடி வந்துச்சு, எல்லாம் 8 அடி வந்துச்சு, 10 அடி வந்துச்சு, 15 11 அடி வரும்போது 12 வீடு முடிவு கிரவுண்ட் ஃப்ளோர். நான் என்ன பண்ணேன், சில நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆயிடுவேன். இந்த 10 அப்பார்ட்மெண்ட்லேயே உள்ள கேஸ் எல்லாம் தூக்கி மேலே ஏற்றிட்டேன். அந்த இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கலாம். எதுக்கு சொல்கிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சினிமா. 2வது மாடி போயிட்டோம். 2வது மாடி போயிட்டு எல்லாருக்கும் அரிசி கிரிசி எல்லாரும் வீட்டிலேருந்து இருக்கிறதெல்லாம் ஏற்றி, இந்த 2வது வீடு வெளில வந்தோடனே என்னுடைய ஆக்ஷன் ரொம்ப இடுப்பளவு தண்ணி வரும்போது ஆக்ஷன் பயங்கரம். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஃபஸ்ட்டு இல்லை, 2nd ஃப்ளோருக்கே கொண்டு போயிட்டேன் எல்லாத்தையும். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் முழு அபாயம் வந்துருச்சு. 11 வந்துச்சு, 15 வந்துச்சு, 18 அடி வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சு, 18 அடி. 2வது ஃப்ளோரில் தான் எல்லோரும் இருக்கோம். திடீர்னு அங்கே வேலை பார்க்குறவங்க இந்த கேஸ் வெடிச்சு பாவம், இந்த லேடி, நல்ல லேடி, டைனமிக் லேடி ஒப்பளமாயிடுச்சு. அந்த 3 நாள் வெள்ளத்தில் அது திருமலர் பேட்டியில் கூட அது எதோ சர்டிஃபிகேட்லாம் வந்தாங்க. ஐ திங்க் 48 மணி நேரம் 50 மணி நேரம் அந்த 2வது மாடி ஓனர் வீட்டில். ஹவுஸ் ஓனர் ஒரு பொலிட்டிஷியன் தான் நினைக்கிறேன். அங்கே இருந்து 48-50 மணி நேரம் வெள்ளத்தில் இருந்தோம். இந்த 2வது ஃப்ளோர் முழுதும்னு வர்றதுக்குள்ளே கடவுள் கண்ணை திறந்துட்டார். 2வது ஃப்ளோர் முடியிருந்தால் சென்னை முழுசாக முடியிருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு வியாபாரத்துக்காக அங்கே குடி போனேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு எம்என்சி கம்பெனி பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியோட ஆஃபீஸும் அங்கே தான் இருந்துச்சு. தெரியாமல் நம்ம அங்கே போயிட்டோம். ஸோ கம்ப்ளீட் வீடு முடிஞ்சிடுச்சு. துணிமணி 1-2 துணிமணி, கையில் காசு கிடையாது. நிராயுதபாணி, அம்மா, நான், குழந்தை 4 பேர். 3வது மாடியிலேருந்து இறங்கினோம்னா தண்ணி வடியில் வீட்டையும் எடுக்க முடியாது. இந்த 5000 ரூபா கவர்மெண்ட்டில் பணம் கொடுத்தாங்க. அதுவும் நம்ம துரதிருஷ்டமோ ஒரு வீடு முழுவதுக்கப்புறம் 5000 ரூபா கூட வரல. அப்புறமேலே நேராக அப்பெல்லாம் தான் நினச்சேன், ஆஹா ஏன்னா நம்ம நிராயுதபாணி ஆகிட்டோமே. அப்புறமேலே நேராக வந்து அப்புறம் 2 நாள் வந்து இருந்து லாட்ஜி கிடையாது. 2 நாள் இருந்து சொந்தக்காரங்க நம்ம இருந்தாங்க வடபழனியில். அவங்க வீட்டில் கிளம்பி ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ நான் ஒரு குலதெய்வம் வந்து நிறைய ஆலயங்கள் கட்டுவேன். அது சொந்தக்காரங்க வந்து நமக்கு பங்காளி தான் ஆகுது, சித்தப்பா. அவங்க வீட்டில் வந்து போய் அவங்க ஒரு 4 நாளோ 5 நாளோ இருந்து இந்த வீட்டை காலி பண்ணி இந்த வீட்டில் இருந்த ஜாமானெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டோரியெல்லாம் நடந்தது. பிளாட்ஃபார்ம்லேருந்து மறுபடியும் வாழ்க்கை ஸ்டார்ட்டு. இந்த கடைகளை கிணத்துக்கு இதே தான். நல்லா உச்சத்துக்கு கொண்டு போவோம், மறுபடியும் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரும். கூட இருக்கிறவங்களே 100 கோடி 200 கோடி கூட சம்பாதிச்சிடுவாங்க. ஆனால் நம்மளை கண்டா பயம்னு சொல்ல முடியாது, என்ன நடப்பாங்களோ தெரியாது, ஒரு காரணம் கூட நடக்க மாட்டாங்க. ஸோ அப்போ பிரிஞ்சு போன கட்டம் மறுபடியும் அப்பையிலேருந்து 2016 0 வாழ்க்கை ஆரம்பித்தது. எதுக்கு சொன்னேன்னா, ஒரு 130 படம்னா ஒரு படத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி. அந்த படத்துக்கு போகணுன்னா கூட ஒரு பெரிய படத்தோட பாதிப்பு வந்திருக்காது. 2 நாளைக்கு முன்னாடி தண்டரா போடும்போது பொருளெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சுருந்து, மொட்டை மாடியில் கூட வைக்க முடியாது, வேறு 2 பேர் வீட்டில் வச்சுருந்துருக்கலாம். அது அந்த சினிமாவோட விதை அன்னைக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு
வெள்ளத்தை பொருட்படுத்தலை. ஏன்னா பொருட்படுத்த முடியாது அந்த நேரத்தில். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் கால் ஒடிஞ்ச கதை, நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 15 ஆண்டு காலத்தில் 40-50 கதை சொல்லலாம். ஸோ இந்த கதை உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். மறுபடியும் அதே சிவகார்த்திகேயன் சாரோட 2-3 படம் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைரக்டர், அதுக்கப்புறம் அவரோட அடுத்தடுத்த படங்கள் நடிப்பேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்ல, ஒரு நடிகன் ஒரு 100 படங்களில் நடிக்கிறான்னா லக்கில் மட்டும்தான் அவன் ஜெயிப்பான்னு கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்பிங் ஸ்டோன் வரும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே ஒரு ஷாட்டுக்கு தான் வருவேன். அந்த ரெமோவில் ஒரு ஷாட், அதுக்கு இவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால தான் நான் புதுசாக வர்றவங்களுக்கு எந்த அட்வைஸ் கேளுங்க. சினிமாவில் 98% பீப்புள் வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வருவாங்க. நீங்கள் அந்த கஷ்டப்படாமல் வரணும்னா என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஆலோசனை பண்ணால் ஈஸியாக வந்தார். நமக்கு வந்து சொல்லித்தர யாரும் இல்லை. சில பேசிக்கு ரகசியங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா சினிமாவில் நீங்களும் ஸ்டார் ஆகலாம். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். சினிமா அனுபவங்கள், டெக்ஸ்டைல் அனுபவங்கள், தோல்விகளையே படியாக்கி அதில் வெற்றி கண்ட அனுபவங்கள்.